ட்ரீம். உங்களுக்கான ட்ரீம் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கிடைக்கலையோ அத்தனை விஷயத்தையும் லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நேற்று ஆட்டோ மகேஷ் அப்படின்ற ஒருத்தரை ஆஃபீஸில் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே அவரு சார் ஒரு குட் நியூஸ் சார் அப்படின்னார். என்ன குட் நியூஸ் அப்படின்னு. சார் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் சார், 30,000 ரூபாய் கொடுத்து நெட் கேஷ்ல அப்படின்னார். 30,000 கொடுத்து நெட் கேஷ்ல ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சார். விவோல ஏதோ ஒரு மாடல், என்ன மாடல்னு சரியா தெரியல. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. 30,000 ரூபாய் கொடுத்து நெட் கேஷ்ல மொபைல் வாங்கியிருக்கீங்களா, ஏன் அப்படி அப்படின்னு கேட்டேன். நீங்க டியூல கூட வாங்கியிருக்கலாமேன்னு கேட்டேன். அவரு சொன்ன ஒரே விஷயம், சார் ஜனார்தனம் சார் என்னுடைய அப்ளைனு, அவர் என்னுடைய ட்ரீம் லிஸ்ட் எழுத சொன்னாரு. நீ என்ன எழுதுறியோ அது எல்லாத்தையுமே ஆக்சஸ் இந்தியா மூலமா அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரு சார். இந்த லிஸ்ட்ல ட்ரீம் லிஸ்ட்ல நான் என்னுடைய மொபைல தான் சார் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது ரொம்ப பேசிக் மாடல், பெருசா எந்த விதமான கான்ஃபிகரேஷனும் இல்லை. பட் நான் பெரிய மொபைல் எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி ஒரு நிறைய கான்ஃபிகரேஷன் நிறைய ஃபியூச்சர்ஸ் உள்ள மொபைல் வாங்கணும்ன்ற ஆசைப்பட்டேன் சார். அதை நான் லிஸ்ட்ல எழுதினேன் சார். அச்சீவ் பண்ணி நான் 30,000 ரூபாய் கொடுத்து என்னுடைய அப்ளைன் லீடர் கையால இந்த மொபைலை என்னுடைய கேஷை கொடுத்து நான் வாங்கினேன் சொல்லும் போது அவர் முகத்துல சந்தோஷம் இருக்க பாருங்க, அளவிட முடியாத சந்தோஷம். வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் சந்தோஷம் காண்பது வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது, வேற எங்கேயுமே கிடைக்காது. சந்தோஷத்தில் சந்தோஷம், அடுத்தவருடைய சந்தோஷத்தில் சந்தோஷம் காண்பதுதான் ஆக்சிஸ் இந்தியாவுடைய மிகப்பெரிய தாரக மந்திரமாவும் மிகப்பெரிய கொள்கையாவும் இருந்துகிட்டு இருக்கு. ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற முதல்ல பட்டியல் போடுங்க. என்ன தேவைன்றத முதல்ல பட்டியல் போடுங்க. சார் மொபைல் வாங்கணும், போடுங்க, லிஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல என்ன வேணும், 6 மாசத்துல என்ன வேணும், 1 வருஷத்துல என்ன வேணும். கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க, இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்காதீங்க. திங்க் பாசிட்டிவ். நல்ல நம்பிக்கையோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல செயலோட, நல்ல சிந்தனையோட இந்த ட்ரீம் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ட்ரீம் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை, வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போச்சு அத்தனை எழுதுங்க. உங்க ஒய்ஃபை கூப்பிடுங்க, அம்மா உனக்கு என்னம்மா வேணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப நான் கேட்கிறேன், உனக்கு உண்மையாலுமே மனசு பூரா சந்தோஷத்தோட உனக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு நான் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க கேளுங்க. சரி சரி சார், கால் வந்துட்டு நினைக்கிறேன். சாரி, எனக்கு கால் வரல, பக்கத்துல ஒரு போன் கால் வந்துடுச்சு. ரைட். சோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க டிசைட் பண்றது மட்டும் இல்லாம உங்க மனைவிக்கு, உங்களையே நம்பி வந்த உங்க மனைவிக்கு என்ன வேணும்ன்றத கேட்டு எழுதுங்க. கேட்டா உடனே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கேட்ட உடனே சிரிப்பாங்க. ஏன் சிரிப்பாங்க, இது வரைக்கும் இவர் ஒண்ணுமே பண்ணல, இத பண்ணிட போறாராக்கும், என் ஆசை என்னன்னு கூட இது நாள் வரைக்கும் கேட்டதே கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சிலர், இது வரைக்கும் மனுஷன் கேட்கவே இல்லப்பா, இப்ப கேட்கறதுக்காக தோணுச்சே, கேட்கறதுக்காக தோணுச்சுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவான். அவன் வாங்கி கொடுக்கறான் இல்ல, மனுஷன் என் ஆசை என்னன்னு கேட்கறதுக்காக தோணுச்சு இல்ல, இந்த ஆக்சிஸ் இந்தியா கம்பெனி உண்மையிலுமே அப்படின்ட்டு மனசார சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, இவன் கேட்டான்ல, கேட்டதே எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் திளைப்பாங்க. உங்க குழந்தைங்களை கூப்பிடுங்க, உட்கார வைங்க, என்ன வேணும்னு கேளுங்க, குழந்தைங்களோட ஆசை என்னன்னு கேளுங்க. நிறைய அம்மா அப்பா கூப்பிட்டு உட்கார வைங்க, அம்மா அப்பா எனக்கு என்னென்னமோ பண்ணிருக்கீங்க, வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வாழ்க்கை வாழற காரணம் அதுக்கு நீங்க தான். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய ஆசைகள் என்ன, இது நாள் வரைக்கும் நான் கேட்டது கிடையாது, கண்டிப்பா சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை ஒண்ணா எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லி ஆசையை கேளுங்க. உங்க மாமனார் மாமியாரையும் சேர்த்துக்கோங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, நீங்க யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ட்ரீம் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. மினிமம் ஒரு 100 லிஸ்ட் இருக்கட்டும், மினிமம் ஒரு 100 லிஸ்ட் இருக்கட்டும், 100 லிஸ்ட் இருக்கட்டும். இந்த 100 லிஸ்டையுமே சர்வ நிச்சயமா நம்பிக்கையோட எழுதுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 100ஐயும் 100க்கு 100 கம்ப்ளீட் பண்ண லிஸ்ட, டிக் பண்ண லிஸ்ட நீங்க அதிகபட்சம் 1 வருஷத்துல பார்க்கலாம். நம்பிக்கையோட எழுதுனீங்கன்னா ஒரே வருஷத்துல பார்க்கலாம். எஸ், உண்மை, நிச்சயம், எங்களுக்கு லைஃப்ல நடந்துட்டு இருக்கு.
பாஸ்கர் சார் வந்து யோசிச்சாரு 70 லட்ச ரூபா 80 லட்ச ரூபாயில பெரிய வீடு கட்டணும், என் ஏரியாவிலே யாருமே கட்டாத வீடு கட்டணும்னு நினைச்சாரு. கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணாரு. 1000 பேருக்கு மேல வந்தாங்க. 1000 பேருக்கு மேல வந்தாங்க. அவ்வளவு வந்து வாழ்த்துனாங்க. அந்த ஏரியாவிலேயே பிரம்மாண்டமான திருவிழாவும் பெருவிழாவும் இருந்துச்சு. எஸ், சுரேந்தர் ரிசார்ட் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டது நடந்துச்சு. சின்ன ஆசையா இருந்தாலும் நடக்கும், பெரிய ஆசையா இருந்தாலும் நடக்கும். நீங்க ஆசைப்பட்டதை அடைய வைப்பதே ஆக்சிஸ் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாபெரும் நோக்கம். அதற்கு கம்பெனிய நோக்கம் பக்காவா இருக்கு. உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய ட்ரீமை, உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, லிஸ்ட் பண்ணுங்க. 3 மாசத்துல என்ன வேணும், 6 மாசத்துல என்ன வேணும், 1 வருஷத்துல என்ன வேணும், 2 வருஷத்துல என்ன வேணும், 5 வருஷத்துல என்ன வேணும்னு டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணி எழுதுங்க. லிஸ்ட் எழுதி உங்க அப்ளைன்ட்ட காமிங்க. 100% உங்களுடைய ட்ரீமை, உங்களுடைய கனவுகளை கலைக்காமல், கனவுகளை யாரு கலைத்தாலும் அத்தனை பேரை கலைச்சு விட்டுட்டு உங்களுடைய ட்ரீமை சேதம் படுத்தாமையும் பாதுகாப்பாகவும் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய அப்ளைன் சர்வ நிச்சயமாக உதவுங்க. நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கையோட எழுத வேண்டும். நம்பிக்கையோட ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, ஹஸ்பண்ட கேளுங்க, குழந்தைங்க கிட்ட கேளுங்க, அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, மாமனார் மாமியார்கிட்ட கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேட்டு எழுதுங்க. எழுதுனா நடக்கும். எஸ் சார், எழுதிட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணணும்? எழுதியாச்சு. உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தீர்மானம் பண்ணியாச்சு. எந்த இடத்துக்கு போக போறோம், என்ன தேவை அப்படின்றத தீர்மானம் பண்ணியாச்சு. அதுக்கு நாம அது நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா பேசிக் நாலேஜ். பேசிக் நாலேஜ். என்ன தொழில் பண்றோமோ அந்த தொழிலுக்கான ஒரு பேசிக் நாலேஜ், அடிப்படை அறிவு இருந்தால் மட்டுமே அந்த துறையில் நாம் மிகப்பெரிய அளவுக்கு பணத்தையும் சம்பாதிக்க முடியும், பேரையும் சம்பாதிக்க முடியும், மிகப்பெரிய ஆளாவும் வர முடியும். அடிப்படை அறிவு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் இல்ல, எந்த இடத்துலயுமே நாம டெவலப் ஆக முடியாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போட்ட வீடியோவில் கன் ஷூட்டர் கன்னை எப்படி பிடிக்கணும்னே தெரியாம இருந்தா அவர் எப்படி ஒலிம்பிக்ல மெடல் வாங்குறது, கோல்டு மெடலிஸ்ட் எப்படி ஆகுறது? முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஃபுட்பால்ல முதல்ல எத்தனை பேர் இருக்கணும், எப்படி அடிச்சா ஃபவுலு, எங்க அடிக்கணும், எத்தனை மணி நேரத்துக்குள்ளார அந்த ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியலன்னா, அந்த அடிப்படை நாலேஜே இல்லைன்னா வேலைக்காகாது. கிரிக்கெட் படிக்கிறது, விவசாயம் பண்றது, எல்லாத்துக்குமே பேசிக் நாலேஜ் வேணும். குடும்பத்தை நடத்துறதுக்கு கூட பேசிக் நாலேஜ் வேணுங்க. பேசிக் நாலேஜ் இல்லைன்னா யார் அப்படின்னா அறிவில்லாதவன் அர்த்தம். அறிவில்லாதவனா இருக்கக்கூடாது, அறிவில் ஆதவனா இருக்கணும். அறிவில் ஆதவனா இருக்கணும். அப்ப அறிவில் ஆதவனா இருக்கணும்னா பேசிக் நாலேஜ் வேணும். நம்ம எந்த கம்பெனில இருக்கோம், கம்பெனி பேர் தெரியணும், கம்பெனில எத்தனை ஆப் இருக்குன்னு தெரியணும், எப்படி லாகின் பண்றதுன்னு தெரியணும், எத்தனை கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. டெய்லி ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. கஸ்டமர் கேட்கக்கூடிய இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்து சொல்லக்கூடாதுங்க. கேட்ட உடனே சொல்லணும். அந்த பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும். ஆபீஸ் அட்ரஸ் தெரியணும், எம்டி பேர் தெரியணும், சிஇஓ பேர் தெரியணும், ஃபவுண்டர் டைரக்டர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும், வைஸ் பிரசிடென்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும், எவ்வளவு சிஇடிஸ் இருக்காங்க, எவ்வளவு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க, எத்தனை பிரான்ச் ஆபீஸ் இருக்கு, உங்க ஊருக்கு பக்கத்துல என்ன பிரான்ச் ஆபீஸ் இருக்கு, யார் அந்த பிரான்ச் ஆபீஸை லீட் பண்றாங்க, அவங்க பேர் என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன, வாரம் அந்த பிரான்ச் ஆபீஸ்ல எத்தனை மீட்டிங் நடக்குது, பிஓஎம் என்னைக்கு நடக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் என்னைக்கு நடக்குது, இது எல்லாமே நாம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக் நாலேஜ். இதெல்லாம் பேசிக் நாலேஜ். இதெல்லாம் எங்க கத்துக்க முடியும்? உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ண கத்துக்கலாம், டெய்லி ஆபீஸ் போனா கத்துக்கலாம், எங்க நியர்பை ஆபீஸ் இருக்கோ அங்க போனா தெரிஞ்சுக்கலாம். எஸ், இந்த பேசிக் நாலேஜ். எப்படி இன்கம் கொடுக்குறாங்க, என்ன பேக்கேஜஸ் இருக்கு, 60 பாயிண்ட் வேல்யூ என்ன பேக்கேஜ் இருக்கு, 100 பாயிண்ட் வேல்யூ என்ன பேக்கேஜ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பொட்டி கடை, ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில கிட்டத்தட்ட 1000 பொருள் இருக்கு. அந்த மளிகை கடை ஓனர் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார், இல்லைன்னா படிக்க கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு நபரை ஒட்டுமொத்த மளிகை கடையை நடத்துறாரு. அதுல பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த மளிகை கடையில எந்த பொருள் கேட்டாலும் கரெக்டா கை அந்த இடத்துக்கு போய் எடுத்துட்டு வரும், தேடாது. ஒண்ணு.
ரெண்டாவது, எந்த பொருளை எடுத்தாலும் விலைய பார்க்காமையே லிஸ்ட் போட்டு உங்களுக்கு பில் போட்டு கொடுக்கிற அளவுக்கு அந்த மளிகை கடைக்காரர் தெளிவா இருக்காரு. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கடை மேலையும் கடையை முன்னேற்றுறதுலையும் லாபம் சாதிக்கணும்ன்ற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம அதுல அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்வ்மெண்ட் மேக்ஸ் யூ ஆஸ் எ சக்சஸ்ஃபுல் பர்சன். பேசிக் நாலேஜ், பொட்டலம் எப்படி கட்டுறதுன்னு தெரியணும். ஒரு டீ கடை ஆரம்பிச்சா எப்படி டீ போடுறதுன்னு தெரியணும். எங்க பால் வாங்குறது, எங்க டீ தூள் வாங்குறது, எத்தனை மணி கடை திறக்கிறது, எத்தனை மணி கடையை மூடுறது, கடையில என்னென்ன வெரைட்டியான டீ வைக்கிறது, பிஸ்கெட்ஸ் எப்படி அடிஷனலா வாங்குறது, என்னென்ன பிஸ்கெட் வாங்கினா எப்படி ஓடும், ஸ்நாக்ஸ் ஏதாவது போடணுமா வேணாமா, இது எல்லா பேசிக் நாலேஜும் தெரியணும். எவ்வளவு நேரம் பாலை கொதிக்க விடணும், எவ்வளவு நேரம் டீயை கொதிக்க விடணும், இது எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சாதான் டீ கடையை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். டீ கடை, ஹோட்டல் கடை, காய்கறி கடை, நகைக்கடை, துணிக்கடை, பருப்பு கடை, செருப்பு கடை, எந்த கடை ஆரம்பிச்சாலும் சரி, எந்த வியாபாரம் பண்ணாலும் பேசிக் நாலேஜ் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியாதோ அதே மாதிரி ஆக்சஸ் இந்தியாவில இந்த மாதிரி நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை அப்படின்னு முடியாது. பேசிக் நாலேஜை நிறைய வளர்த்துக்கணும், நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம கத்துக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ இந்த ஆக்சஸ் இந்தியாவில் நிறைய பேருக்கு கத்து கொடுத்து நீங்களும் சம்பாதிச்சு அவங்களையும் சர்வ நிச்சயமா சம்பாதிக்க வைக்க முடியும். இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டுமே. எஸ், வாட் நெக்ஸ்ட்? நியூ கெஸ்ட் லிஸ்ட். சார், நான் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய ட்ரீம் லிஸ்ட்டை நான் 100 லிஸ்ட்டை எழுதணும்னு சொன்னீங்க. எனக்கு ஆசை, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஒட்டுமொத்த ஆசையை நான் லிஸ்ட்டை எழுதிட்டேன். இந்த பேசிக் நாலேஜ் நான் கத்துக்கிறேன் சார், கண்டிப்பா கத்துக்கிறேன் சார். எனக்கு கத்துக்கிடாம எதுவுமே நடக்காது சார். ஐஏஎஸ் ஆகணும்னா கூட அதுக்கான விஷயங்கள் என்னமோ கத்துக்கிட்டு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெயிட்டிங்ல போனா மட்டும்தான் கலெக்டர் ஆக முடியும், சைரன் வச்ச வண்டியில போக முடியும். எதுவாக இருந்தாலும் அந்த பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அவனை தெரியாம 1, 2 கூட தெரியாம ஏபிசிடி கூட தெரியாம எப்படி டாப் லெவல்ல படிச்சு முன்னேற முடியாதோ அந்த மாதிரி பேசிக் நாலேஜ் அப்படின்ற இந்த ஆக்சஸ் இந்தியாவில நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதோட கூட ஜெயிக்கிறதுக்கு நாலேஜ் எடுத்துக்கிட்டாச்சு, என்ன வேணும்? ஆக்சஸ் இந்தியாவில என்ன வேணும்? ஆக்சஸ் இந்தியா ஆன்லைன்ல ஆப் வச்சிருக்காங்க. ஆப்ன்றது ஆன்லைன் கடை. யாரு கடை ஆரம்பிச்சாலும் கஸ்டமர் வேணும். கஸ்டமர் வேணும் அப்படின்னா எல்லாரும் விளம்பரம் பண்ணி கஸ்டமரை ஆட் பண்றாங்க, கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்றாங்க. நம்ம கம்பெனி விளம்பரம் பண்ணாம நம்மள மாதிரி கஸ்டமரையே விளம்பரப்படுத்த சொல்லி கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. இங்க கஸ்டமர் உள்ள வருவதற்கு யாரு காரணமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கே இன்கம் கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு தேவை கஸ்டமர். எந்த மாதிரி கஸ்டமர் வேணும்? நம்மளை சுத்தி மளிகை சாமான் வாங்குற கஸ்டமர் வேணும், ட்ரெஸ் வாங்குற கஸ்டமர் வேணும், செருப்பு வாங்குற கஸ்டமர் வேணும். இந்த மாதிரி உண்ண உணவு, உடுக்க உடை அத்தியாவசிய தேவை. இது ஆடம்பர தேவை இல்லை. உண்ண உணவு, உடுக்க உடை, இந்த 2 விஷயங்கள் எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவை. இந்த 2 வாங்குறவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர். யாரெல்லாம் வாங்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு 4 பேர் வாங்குறாங்க மளிகை சாமான். அதை விட்டா திருச்சியில தான் ஒரு 2 பேர் வாங்குறாங்க. அதை விட்டா மதுரையில ஒருத்தர், கோயம்புத்தூர்ல ஒருத்தர் தான் அங்க வாங்குறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிதான் ஆகணும். அப்போ நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கம்பெனிக்கு தேவையான கஸ்டமர் தான். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனாலும் ரோட்ல வர்றவங்களுக்கு கொடுக்காம இந்த பிசினஸ முதல்ல யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல ப்ராடக்ட் லீஸ்ட் பிரைஸ்ல கிடைக்க போகுது, ஃப்ரீ டோர் டெலிவரி கிடைக்க போகுது, குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்க போகுது. இதெல்லாம் தாண்டி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பும் கிடைக்க போகுது. இன்னைக்கு இப்ப இந்த கம்பெனில ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர் மிஸ்டர் முருகன் அப்படின்றவர் இந்த வாரம் டைரக்டா ட்ரிபிள் டைமண்ட் முடிச்சிருக்காரு. 2,02,000 ரூபாய் அவருடைய வருமானம். 2,02,000 ரூபாய் ஒரு வாரத்தினுடைய இன்கம். 7 நாள்ல அவரை யாரோ ஒருத்தவங்க இந்த கம்பெனிக்கு அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் மூலமா தான் அவர் இந்த கம்பெனியோட கஸ்டமரா, பிரைம் கஸ்டமரா வந்திருப்பாரு.
அப்போ யாரோ ஒருத்தர் அவங்கள சேர்த்து விட்டதுக்கு இந்த கம்பெனியில அறிமுகம் செஞ்சது எதுக்காக அப்படின்னா, முருகன் 2,02,000 ஒரு வாரத்துல சம்பாதிக்கிறதுக்காக தான் அவரை இந்த கம்பெனியில அறிமுகம் செஞ்சிருக்காங்க. வாப்பா, பொருளையும் வாங்கிக்கோ, கம்மியான ரேட்லயும் வாங்கிக்கோ, குவாலிட்டியான பொருளையும் வாங்கிக்கோ, ஃப்ரீ டோர் டெலிவரியும் வாங்கிக்கோ, கூட 2,02,000 இன்கமையும் அள்ளிக்கோ அப்படின்னு இந்த கம்பெனியில உள்ள நுழைச்சி விட்டுருக்காங்க. சம்பாதிக்கிறதுக்காக உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இந்த கம்பெனியில யாரு வந்தாலும் சம்பாதிக்கலாம், யாரு மெம்பரா ஜாயின் பண்ணாலும் சம்பாதிக்கலாம். அப்போ யாரோ ஒருத்தவங்க ரோட்ல போறவங்களை சம்பாதிக்க வைக்க போறீங்களா, இல்ல உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள சம்பாதிக்க வைக்க போறீங்களா, இல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்காங்க அவங்களையா, இல்ல உங்க கூட வேலை பார்க்கிற உங்களுடைய கொலீக்ஸையா, இல்ல அக்கம் பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களா அவங்களையா? தெரியாதவங்களை சம்பாதிக்க வைக்கிறத விட உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு, நெய்பர்ஸு, கொலீக்ஸ் 4 கேட்டகரியில உங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அக்கம் பக்கத்திலேயே இருப்பாங்க. இருக்கிறவங்களை இந்த 4 கேட்டகரி பீப்புள்ல ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் 300-500 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. எனக்கு ஆளே தெரியாது சார் அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆளு தெரியாம யாருமே கிடையாது. ஒரு வீடுன்னு இருக்குன்னா லெஃப்ட்ல ஒரு வீடு, ரைட்ல ஒரு வீடு கண்டிப்பா இருக்கும், முன்னாடி ஒரு வீடு, பின்னாடி ஒரு வீடுன்னு இருக்கும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அக்கம் பக்கத்துல ஆள் இருப்பாங்க. ஆளே இல்லாம அண்டார்டிகால போயிட்டு நீங்க கிடையாது, அப்படி கிடையாது. அக்கம் பக்கத்துல ஆட்கள் நிறைய புழங்கக்கூடிய இடத்துலதான் இருக்கும். கடைக்காரர் தெரிஞ்சவர் இருப்பாங்க, மளிகை கடைக்காரர் தெரிஞ்சவர் இருப்பாங்க, மெடிக்கல்காரர் தெரிஞ்சவர் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அதுல உங்களுக்கான லிஸ்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் ஒரு 25 பேர் எழுதுங்க, ரிலேஷன்ஸ் லிஸ்ட் ஒரு 25 பேர் எழுதுங்க, அக்கம் பக்கத்துல நெய்பர்ஸ் உங்க தெருவுல இருக்கக்கூடிய ஒரு 25 பேர் எழுதுங்க, உங்க கூட வேலை பார்க்குற ஒரு 25 பேர் எழுதுங்க, மொத்தம் 100 பேர் எழுதுங்க. சார் 2 பேரு அறிமுகம் செஞ்சா போதும் இல்ல சார், எதுக்கு சார் 100 பேரு? பஸ் 100 இருக்கு, உங்க ட்ரீம் லிஸ்ட் 100 இருக்கு, உங்களுடைய கனவுகளின் பட்டியல் 100 இருக்கும்போது அந்த கனவுகளின் பட்டியலை அடையிறதுக்காக 100 லிஸ்ட் எழுதுறதுல தப்பு இல்லை. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு லிஸ்ட் எழுதலான்றதுக்காக ஒரே ஒரு கேள்வி உங்க இடத்துல கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க எவ்வளவு பேரை சம்பாதிக்க வைக்க போறீங்க? எவ்வளவு பேரை சம்பாதிக்க வைக்கலாம்? எத்தனை பேருக்கு நல்ல வழி காமிக்க போறீங்க? ஒரு 2 பேர் காமிச்சா போதுமா, இல்ல 2 பேருக்கு காமிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சார் எங்களை சுத்தி இருக்கிறவங்க, தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் நல்லது பண்ணோம் சார், எல்லாரும் நல்லா இருக்கணும் சார், நான் நல்லா இருக்கிறது மட்டும் பத்தாது சார், என் சுத்தி இருக்கிறவன் எல்லாருமே நல்லா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். அதை பார்த்து ஒட்டு மொத்தமா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நானும் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம். வாய்ப்பை கொடுத்தா, கொடுக்கிற வாய்ப்பை அவங்க எடுத்தா எஸ் 100 பேர் லிஸ்ட் எழுதுங்க. சார் 100 பேர் நான் லிஸ்ட் எழுதுறேன், ஏன் லிஸ்ட் எழுதணும் அப்படின்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் லிஸ்டே எடுக்கல சார், எனக்கு மைண்ட்ல இருக்கு சார் அப்படின்னா எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்னா 1-2 பேர் தான் சொல்ல முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க சம்பாதிக்க வச்சா உங்களுக்கு நல்லதா, எவனோ ஒருத்தவங்க சம்பாதிக்க வச்சா உங்களுக்கு நல்லதா? உங்க ரிலேஷன்ஸை நீங்க சம்பாதிக்க வச்சா நல்லதா, யாரோ ஒருத்தவங்க சம்பாதிக்க வச்சா நல்லதா? நீங்க சம்பாதிக்க வச்சா உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, நீங்களும் சம்பாதிப்பீங்க, அவங்களும் சம்பாதிப்பீங்க. அப்ப நீங்க தான் முன் வந்து உங்க கூட ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து சம்பாதிக்க வைக்கிறதுக்காக வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அவங்களை சம்பாதிக்க வைங்க. ஒரு 2 பேரை போய் பாக்குறீங்க, லிஸ்ட் எழுதல, 2 பேரை போய் பாக்குறீங்க, இந்த 2 பேர் ஜாயின் பண்ணல, நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா வருத்தம் வரும். என்னடா நம்ம 2 பேரை மலையா நம்பி இருந்தோம், இவங்க 2 பேரும் சேரலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதே 100 பேர் லிஸ்ட் எழுதிட்டீங்க, அதுல 2 பேர் போய் பாக்குறீங்க, சேரல, இந்த கம்பெனிக்கு வர நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க, நான் இந்த மாதிரி 1000 கம்பெனியை பார்த்துட்டேன், 1000 பேரை பார்த்துட்டேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நெகட்டிவா பேசுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு தெரியுங்களா? போட ஆண்டவனே என் பக்கம் இருக்கான், 100 பேர் எழுதியிருக்கேன், 2 பேர் நீ வரலன்னா நீ என்ன கடவுளா? நீ வரலன்னா எனக்கு ஆள் இல்லையா? ஊர்ல கன்சாமி இல்லைன்னா முன்சாமி, முன்சாமி இல்லைன்னா ரங்கசாமி, ரங்கசாமி இல்லைன்னா ராமசாமி, ராமசாமி இல்லைன்னா குப்புசாமி, கோவிந்தசாமின்னு ஏதோ ஒரு சாமி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்டா. ஆளு எனக்கு எவ்வளவு பேர் இருக்கான், வந்தா சம்பாதிக்க போற, வரலையா சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல போடான்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க.
2 பேரை அடிப்பீங்க. 98 பேர் இருக்கான். 98 பேர்ல எனக்குன்னு 2 பேர் வரமாட்டானான்னு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான வைப்ரேஷனோட மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய கனவை அடைவதற்கான நம்பிக்கையை ஊக்கப்படுத்துவதற்கும் உங்க லிஸ்ட்ல மினிமம் 100 பேர் 100 பேர் எழுதுனீங்கன்னா 100 ட்ரீம் லிஸ்ட் எழுதின அத்தனையும் உங்களால சர்வ நிச்சயமா முடிக்க முடியும். எஸ், கெஸ்ட் லிஸ்ட் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? நீங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பிசினஸ் பிரசன்டேஷன் புதுசா ஜாயின் பண்ணவங்க யாரும் உங்களுடைய அப்ளைனுடைய அனுமதி இல்லாமல், அப்ளைனுடைய துணை இல்லாமல் நீங்க யாருக்கிட்டையும் போய் பேசக்கூடாது. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க ஜாயின் பண்ண உடனே அடுத்த 1 நாள்லயோ 2 நாள்லயோ உங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா தெரிஞ்சவங்களை, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேஷன்ஸ், நீங்க சொன்னா யாரு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேம் லிஸ்ட ரெடி பண்றோம். 100 பேர் ரெடி பண்றோம். அதுல 10 பேரு இல்ல 20 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்க வீட்டுல ஒரு ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணுங்க. ஹோம் மீட்டிங் கம்பல்சரி. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு 10 பேர் ஏரியாவில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இன்வைட் பண்றீங்க. அந்த 10 பேருக்கு நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, அந்த 10 பேர் ஊர் முழுக்க போயிட்டு தண்டோரை போட்டு இன்னார் இந்த பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. உங்க ஏரியா ஃபுல்லா விளம்பரப்படுத்துறதுக்கு 10 முக்கியமான ஆளை கூட்டுவாங்க. எல்லாருக்கும் நீங்களே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 10 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அந்த 10 பேர் மூலமா அவங்க 10 உங்களுக்கு 10,000 பேர் இல்ல 10 லட்சம் பேர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க ஏரியாவில் என்ன பண்றீங்கன்னே தெரியாம பிசினஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த பிசினஸ் சார் நான் எங்க ஏரியால நான் சொன்னா கேட்க மாட்டாங்க சார். நீ சொல்ல வேண்டாம். கூட்டத்தை அரேஞ்ச் பண்றது மட்டும்தான் வேலை. கூட்டத்தை கூட்டுறது மட்டும்தான் வேலை. பிரசன்டேஷன் நீங்க கொடுக்க போறது இல்ல. உங்களுடைய மேல இருக்கிற லீடர் வந்து பிரசன்டேஷன் கொடுக்க போறாங்க. ஏன் சார் நான் கொடுக்க கூடாது? உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த பிசினஸை பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்காது. ஃபுல் நாலேஜ் இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா ஒன்னு சொன்னா கேள்வி கேட்பான். அப்ப 9 கேள்விக்கும் இல்ல 9 கேள்வி கேட்டா பரவாயில்ல, 900 கேள்வி கேட்கறான் இன்னைக்கு இருக்கிறவங்களாம். 900 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். பதில் தெரியலையா, 900 கேள்விக்கு பதில் தெரிஞ்ச ஒருத்தனை வச்சு மீட்டிங் பண்ணுங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்களுக்காக அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க பேசி கிளியர் பண்ணிடுவாங்க. 10 பேர் வராங்களா, 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. 10 பேர் வந்தா 2 பேர் ஜாயின், எல்லாரும் சேருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நல்லது லேட்டா தான் ரீச் ஆகும். நல்லது சொன்னா எல்லாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல நல்லவங்க 2 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்துல நல்லவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த நல்லவங்க 2 பேர் வந்தா போதும். ஜெயிக்கணும்னு அக்கறை இருக்கிறவங்க 2 பேர் வந்தா போதும். வாழ்க்கையில பொறுப்பா இருக்கணும், நான் என் குழந்தைங்களை நான் தான் பாத்துக்கணும், நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு வாழ்க்கைய குடும்பத்தை முன்னேற்றணும்னு பொறுப்புள்ளவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த பொறுப்பா இருக்கிறவங்க 2 பேர் வந்தா போதும். எல்லாரும் வந்து சேரணும் அவசியம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்துடவும் கூடாது. எல்லாம் சேர்ந்துட்டா சுவாரஸ்யமும் இருக்காது. ஒரே வாரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாரம் பணம் வராது. கொஞ்சம் கொஞ்சமா சேர உங்களுக்கு வாரம் 60,000 வந்துகிட்டே இருக்கும். 7 ஐடி போட்டா 4,20,000 வந்துகிட்டே இருக்கும். ஸோ அரேஞ்ச் ஹோம் மீட்டிங். இந்த ஹோம் மீட்டிங் வைக்கும்போது உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே சைலண்டா, எப்படி கெஸ்ட் உட்காந்து அட்டன் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் உட்காந்து அட்டன் பண்ணும். போனை சைலண்ட் போட்டுடணும். யாருக்கிட்டையும் அக்கம் பக்கத்துல எதுவும் பேசக்கூடாது. செய்கையில தான் பேசி அமைதியா உட்காருங்க. எதுவும் பேசாதீங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே பேசிக்கலாம். உள்ள வந்த உடனே நம்மளுடைய லீடரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, வந்த கெஸ்ட்டை எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி போனை சைலண்ட்ல போட சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் அமைதியா இருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு உங்க வந்த கெஸ்ட் முன்னாடி கெஸ்ட் லீடரை அறிமுகம் செஞ்சுட்டு, நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க அமைதியா உட்காந்துருங்க. உங்களுக்கு வந்த மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். இடையில யாராவது ஒருத்தருவாங்கன்னா தண்ணி கொடுக்கறது, வாங்க உட்காருங்கன்ட்டு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்தி பேசுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாம வந்தா உட்காருவாங்க. வாங்க உட்காருங்கன்னு சைகையிலே பேசுங்க. டீ காப்பி கொடுக்குறதுன்னா ஒண்ணு முன்னாடி கொடுத்துருங்க, இல்லைன்னா பின்னாடி கொடுங்க. நடுவுல கொடுத்து பிசினஸ் பிரசன்டேஷன் மீட்டிங்கை என்ன பண்ணுங்க, கலைச்சிடாதீங்க. ஒரு கண்டினியூட்டியை குலைச்சிடாதீங்க. ஒரு கண்டினியூட்டியோட ஒரு கோர்ல போயிட்டு இருப்பார் மேல இருக்கிற லீடர் பிரசன்டேஷன் பண்ணும்போது, அதை வந்து தயவு செய்து கெடுத்துறாதீங்க.
நாய்க்குட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா மேல போய் கட்டிட சொல்லுங்க. வீட்டுல குழந்தைங்க இருந்தா ஏதாவது போன் அங்கே கொடுத்து உள்ள உட்கார வச்சு சொல்லுங்க. அமைதியா இருக்க சொல்லுங்க. மீட்டிங் நடக்கிற இடம் அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தாதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுசா அவங்க மனசுல போய் பதியும். அவங்க மனசுல போய் பதிஞ்சாதான் அவங்க மனசுல ஒரு மாற்றம் வரும். நம்ம வாழ்க்கையில இப்படியே இருந்தா எப்படி ஆவறது, லைஃப பத்தின ஒரு பயம் வரும், ஜெயிக்கணும்ன்ற ஆசை வரும், இந்த கம்பெனில சேர்ந்தா சம்பாதிக்கலாம் வரும், நம்பிக்கை வந்தாதான் சேருவான். அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அமைதியான முறையில ஆர்கனைஸ்டு மீட்டிங்கா அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணுங்க. மேல இருக்கிற லீடர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. எஸ், எத்தனை மீட்டிங் எடுத்து கொடுப்பாங்க? இந்த மாதிரி ஒரு 5-6 மீட்டிங் இல்லைன்னா ஒரு 10 மீட்டிங் வரைக்கும் எடுத்து கொடுப்பாங்க. 10 மீட்டிங்லயும் நீங்க கவனமா உட்காந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எதை ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை சொல்றாங்க, எதை சொல்லக்கூடாது, எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறாங்க, எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த்து அப்படின்றத பக்காவா நோட் எடுத்து டைரி எடுத்து நீங்க நோட் பண்ணிக்கணும். 5-6 மீட்டிங் பண்றாங்க, 10 மீட்டிங் பண்றாங்க, 11வது மீட்டிங் நீங்க பண்ண தயாராகணும். எப்ப நீங்க தனியா பண்ண தயாராகிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் மிகப்பெரிய அளவுல கிடைக்கும். ஒருத்தவங்க டிபெண்டன்ட் இருந்தா நமக்கான வேல்யூ கிடையாது. எப்போ இண்டிபெண்டா வர்றீங்களோ அப்பதான் உங்களுக்கான மாற்றம் உண்டு. மரத்து கீழே இருக்கிற செடியினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்காது. செடியை பிடிங்க தனியா வச்சா நல்லா வளரும். ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு மரத்து கீழே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களை பிடிங்கி தனியா நட்டு உங்களை பாதுகாப்பா நாங்க வளர்த்து விடுவோம். ஸோ அப்போ மீட்டிங்கை ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. பேசிக் நாலேஜ்ல இருந்து டெய்லி நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். லேர்னிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் இஸ் த லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்றத மறந்துடவே கூடாது. எஸ், ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு. 10 பேர் வராங்க, 15 பேர் வராங்க, உட்காடுறாங்க, பிரசன்டேஷன் கேட்கறாங்க. ஒரு சிலர் ஸ்பாட்ல ஐடி கொடுப்பாங்க, ஒரு சிலர் அங்கேயே டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒரு சிலர் கூட்டத்துல எப்படிடா கேட்கறது அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஒய்ஃப் கிட்ட கேட்கறேன், அம்மா கிட்ட கேட்கறேன், அப்பா கிட்ட கேட்கறேன், ஹஸ்பண்ட கேட்கறேன், என் பசங்க கிட்ட கேட்டுதான் நான் முடிவு பண்ணுவேன், தாத்தா கிட்ட கேட்கணும், பாட்டி கிட்ட கேட்கணும், என் வீட்டு நாய்க்குட்டி கிட்ட கேட்கணும் கூட சொல்லிட்டு போவாங்க. போற ஒவ்வொருத்தரும் வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ண உடனே அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல எவனோ ஒருத்தவன் தப்பா பண்ணிருப்பான், அந்த தப்பா பண்ணி லாஸ் ஆயிருப்பான், அதை கூட பார்த்திருக்கலாம். ஐயோ வேணாம், எங்க கம்பெனில இது மாதிரிதான் ஒருத்தவன் வேலை செஞ்சு ஃபுல் டைமா இறங்கி பண்றேன்னு போனா கடைசியில அவன் வந்து மறுபடியும் இப்ப வேலை இல்லாம சும்மா சுத்திங்கிறான், வருமானமே இல்லை, இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்புவாங்க. வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாரு, ஒய்ஃப் ஏமா நீ கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படாதம்மா நான் பாத்துக்கிறேம்மா, வர்றதை வச்சு வாழம்மா, கூழோ கஞ்சியோ இருக்கிறத போதும்மா, நீ ஏமா கஷ்டப்பட போற. ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாருங்க, இதான் நினைப்பாரு. ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, வீட்டுக்கார் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வர்றாரு, திடீர்னு எதுலையாவது போய் மாட்டிக்க போறாரு அப்படின்னு பயம் இருக்கும். பசங்க எங்கேயாவது போய் லாக் ஆட போறாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். கேட்டவங்க நம்ம யாரு, கெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி அவங்களுக்கான முழு நம்பிக்கை கொடுத்து உன்னால பண்ண முடியும், நான் உன் கூட இருக்கேன் நம்பிக்கை கொடுக்கறது தான் ஃபாலோ அப் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபாலோ அப் வித்தின் 48 hours, 48 மணி நேரத்துக்குள்ள ஃபாலோ பண்ணும். ஏன்? இரும்பு சூடா இருக்கும்போது தான் வளைக்க முடியும். சூடு ஆறி போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு மனிதனுக்குள்ளாரவும் நாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது 48 மணி நேரம் மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும். அதுலயே ஒரு சில பேருக்கு மறந்து போகுது. மத்தியானம் என்ன சாப்பிட்டோன்னு நைட்டு தெரியல, நைட்டு என்ன சாப்பிட்டோன்னு காலைல தெரியல, மறந்து போகுது. நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய விஷயங்களை பாக்குறோம். அப்போ நிறைய விஷயங்களை பார்க்க என்ன ஆகும்னா ஏற்கனவே பார்த்தது கீழே போய்கிட்டே இருக்கும், அடியில போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், காணாமே போயிடும். ஆனா அது கீழே இறங்குறதுக்குள்ளார, காணாமையே போறதுக்குள்ளார அவங்க கிட்ட போயிட்டு ஆக்சஸ் இந்தியான்னு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்களே, நாம வந்து நீ என் ஃப்ரெண்டு எங்க வீட்டுல வந்து மீட்டிங் அட்டன் பண்ணீங்களே, அது எப்படி இருக்கு, அதுல என்ன டவுட் இருக்கு, என்ன பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து வேற லெவல்ல பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் வரப்போறாங்க, உங்களை மேல போட்டுட்டு மீதி வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கீழே உங்களுக்கு கீழே கொண்டு வந்து உங்களுக்கு கீழே ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு வருமானத்தை கிரியேட் பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நான் சம்பாதிக்க போறேன், நீயும் என்ன மாதிரியே சம்பாதிச்சு
உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் தீத்துரு. வாழ்க்கையில இனிமேல் நமக்கு சந்தோஷம் தான் இருக்கணும். பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேல் கஷ்டம்ன்ற வார்த்தையை நம்ம அகராதியில வரக்கூடாது. அதுக்காக ஒரே ஒரு முறை கஷ்டப்படுறதுல தப்பு இல்ல. பேசுங்க. 48 ஹவர்ஸ்ல போயிட்டு அவங்களுக்கு பிசினஸ புரிய வைங்க. என்ன சந்தேகம் இருக்கோ சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க. சந்தேகத்தை நீங்க கிளியர் பண்ணலன்னா, சந்தேகத்தை கிளியர் பண்ணல, கில் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் அவங்களையும் கில் பண்ணிடும். இந்த பிசினஸ் சேர விடாம கில் பண்ணிடும். உங்களையும் அது கில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ தட் கில் த டவுட்ஸ் ஃபர்ஸ்ட். கில் யுவர் கெஸ்ட் டவுட்ஸ். கெஸ்டோட டவுட்ஸை கிளியர் பண்ணுங்க, கில் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் விஷயம். கூட்டத்துல கேட்க மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில கேட்பாங்க. எப்பா என்னாலாம் 2 பேரும் சேர்க்க முடியுமாப்பா? 2 பேரை கூட சேர்க்க 2 பேரை கூட தெரியலன்னா, 2 பேர் கூட உன்னை நம்பி வரலன்னா, நீ எல்லாம் இன்னும் வாழ்க்கை வாழ்ந்திருக்க இவ்வளவு நாள்ல. என்னால காசு எப்படி ரெடி பண்ண முடியும்? கையில காசே இல்லையே. இவ்வளவு நாள் வேலை பார்த்து கையில காசே இல்லை அப்படின்னா, இனிமேலும் நீ வேலை பார்த்தா கையில காசு வந்துருமா? வராது. இல்லைன்னு சொல்றதுனால வராது. ஒரே ஒரு முறை இல்லைன்ற வார்த்தைய மாத்தி, இத கூட நான் ரெடி பண்ண முடியலன்னா என் வாழ்க்கையில என்னடா இருக்கு அப்படின்னு கேட்க சொல்லுங்க. அந்த வார்த்தையை மாத்துங்க. வார்த்தை மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அளவுக்கு சக்தி கொண்டது. பேசுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீட்டிங் அட்டன் பண்ண உடனே அவங்களா வரட்டும் அப்படின்னா வரமாட்டாங்க. இல்ல இறக்கு பொண்ணு யார போடாது, புரியாது. நல்லது சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயத்தையே தட்டி தான் கூப்பிட வேண்டியிருக்கு. இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, இதே ஃப்ரெண்டு 2 வருஷம் கழிச்சு நீங்க சம்பாதிச்சு நல்ல பைக்கு, காரு, பங்களான்னு வாங்கி பெரிய லெவல்ல ரீச் ஆகும்போது அதே ஃப்ரெண்டு நம்ம கிட்ட வருவான். வந்து என்ன தெரியுமா கேப்பான்? டேய் மீட்டிங்லாம் கூப்பிட்டேன், நான் தான் சேரல. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? நீ என்னை வந்து ஃபாலோ பண்ணி ஏன்டா சேரலன்னு என் தலையில குட்டியாவது என்னை சேர்த்துருக்க வேணாண்டா? நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு உனக்கு என்ன இருக்கு? எவன் உனையே ஜெயிக்க வைக்கிற, எவன் உனையே சம்பாதிக்க வைக்கிற? என்ன சம்பாதிக்க வைக்க மாட்டேன்னு அதே ஃப்ரெண்டு 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட வந்து கேட்பான். 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அதே ஃப்ரெண்டு அவன் கேட்டு அதுக்கப்புறமா அவனை புடிச்சு உள்ள போட்டு அவனை சம்பாதிக்க வைக்கிறத விட, மீட்டிங் அட்டென்ட் பண்ண அடுத்த 2 நாளுக்குள்ளார அவனை போய் தட்டி குட்டி வாடா உள்ளன்னு இழுத்து போட்டு சம்பாதிக்க வைங்க. உங்களுக்கும் பெருமை, அவனுக்கும் பெருமை. உங்களுக்கு சந்தோஷம், அவனுக்கு சந்தோஷம். இதைதான் ஃபாலோ பண்ணணும். எஸ், ஃபாலோ அப் ரொம்ப மஸ்ட். ஒரு கடைக்காரர் கடையில இருக்காரு, ஒரு கஸ்டமர் உள்ள போறாங்க. அவங்க பாக்குறது, அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருளை கேட்கறாங்க. அது இல்ல அப்படின்னா கடைக்காரர் விடுவாரா? கைய பிடிச்சு இழுத்து என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. இங்க பொய் சொல்ல போறது இல்லை, ஏமாத்த போறது இல்லை, உண்மையை சொல்ல போறோம், புரிய வைக்க போறோம், தெளிய வைக்க போறோம். தெளிவில்லாத ஆட்களுக்கு வேப்பல் அடிக்க போறோம். அதுதான் ஃபாலோ அப். தெளிவில்லாத ஆளுக்கு வேப்பல் அடிக்க போறீங்க, மந்திரிச்சு விட போறீங்க. வேறடா இப்ப நீ வாழறது வாழ்க்கையே இல்லடான்னு மந்திரிச்சு விட போறீங்க. தட்ஸ் ஆல். அதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி 4 மணி நேரம் வேலை செய்யணும். டெய்லி 4 மணி நேரம் வேலை செய்யணும். சுடற்கொடி மேடம் அன்னைக்கு சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னாங்க. 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஸ்டாஃப் நர்ஸா. கவர்மெண்ட் ஸ்டாஃப் நர்ஸா 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஆக்சிஸ் இந்தியால கடந்த மார்ச் மாசம், அதாவது போன மாசம் 4 வாரத்துல வாரம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. வாரம் 1 லட்சம், 4 வாரத்துக்கு 4 லட்சம் ரூபாய். அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க தெரியுங்க? ஆக்சிஸ் இந்தியாவுக்கு 4 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. என்னங்க 4 மணி நேரம் வேலை செய்யறீங்க, இதெல்லாம் நியாயமாங்கன்னு கேட்டா ஒரு பதில் சொன்னாங்க. அதுக்குதான் பாஸ்கர் சார் டென்ஷன் ஆயிட்டார். சார், ஆக்சிஸ் இந்தியாவுக்கு உண்மையா 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் சார், அதிக நேரம்லாம் வேலை பார்க்க வேணாம் சார். 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். நிறைய பேரு நான் ஃபுல் டைமா வேலை பார்க்கறேன், 8 மணி நேரம் வேலை பார்க்கறேன், 10 மணி நேரம் வேலை பார்க்கறேன், எனக்கு ரிசல்ட்டே வரல, பேர் புலம்பிங்கிறாங்க சார். அவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்காம அவங்களையும் ஏமாத்திக்கிட்டு, ஏமாத்திக்கிட்டு, குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு சும்மா சுத்தி வராங்க சார். 4 மணி நேரம் ஒழுங்கா வேலை பார்த்தா ரிசல்ட் வரும் சார், அதுக்கு உதாரணம் நான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்ட்டாங்க. உண்மை 4 மணி நேரம். உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். பிகாஸ் டைம் இஸ் மணி. நேரம் தான் உங்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியில உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பணம் இருக்கு. நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் பணத்தை பெறுவதற்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். பணத்தை பெறுவதற்கு வழி கிடைக்கும். 4 மணி நேரம் என்ன சார் வேலை செய்யறது? டெய்லி ஒரு 4 கெஸ்ட பாருங்க, 4 பேரை பாருங்க, 4 மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, 4 மேல இருக்கிற லீடர்ஸை பாருங்க, 4 ஆபீஸுக்கு போய் விசிட் பண்ணுங்க.
4 டவுன்லைனை போய் பாருங்க. போன வாரம் பாஸ்கர் சார் நானும் ராணிப்பேட்டை போயிருந்தோம். ராணிப்பேட்டை போன இடத்துல லீடர்ஸ் ஒரு 10 பேருக்கு வந்து இண்டிவிஜுவலா கவுன்சிலிங் கொடுத்தோம். டெய்லி நீங்க என்ன பண்றீங்க ஆக்டிவிட்டி அப்படின்றது ரிப்போர்ட் அனுப்புங்கன்ற. அதுல ஒரு சிலர் அனுப்புறவங்கல ஒருத்தவங்க நேத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நேத்து கட் ஆஃப், சனிக்கிழமை க்ளோசிங் டேட்டு. நான் 4 பேரை போன்ல ஃபாலோ பண்ணேன்னா 4 பேரை போன்ல 4 மணி நேரம் ஃபாலோ பண்ண முடியுமா? ஒரு 20 பேரை கூட போன்ல பேச முடியலன்னா நம்ம எப்படி இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியும்? 20 கெஸ்டோ 20 டிஸ்ட்ரிபியூட்டரோ யாரோ ஒருத்தர் 20 பேருக்கு பேசுங்க. பேச பேச உங்களுக்கு புது ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். பார்க்க புது ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். இந்த மீட்டிங் நான் நேத்து கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். இந்த காலையில மீட்டிங்கு 6:30 மணி மீட்டிங்ல எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க, அதை நோட் பண்றீங்க. 365 நாள் கத்துக்கிறீங்க, 365 நாள் அட்டென்ட் பண்றீங்க. 365 நாளும் ஒரு நாளைக்கு 1 கத்துக்கிட்டீங்கன்னா 365 விதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த 365 நாள் உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புதுசா 365 நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கத்துத்தர முடியும். மீட்டிங்ல கேட்கறத நோட் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காக, உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, நிறைய கெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம வேலை என்ன? ஆக்சிஸ் இந்தியாவில் இப்ப ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், பெருக சொல்றாங்க, பெருக்கிற வேலை தான் நம்ம கிடைக்குது. என்ன பண்ணணும்? டெய்லி தொடப்பத்தை எடுத்து பெருகிட்டே இருக்கணும். துடைக்கிற வேலை கொடுத்தா தொடச்சிக்கிட்டே இருக்கணும். கம்ப்யூட்டர்ல வேலை கொடுத்தா கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். பில்லிங்ல வேலை கொடுத்தா பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குன்னு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை செய்யணும். ஆக்சிஸ் இந்தியால சேர்ந்தா காசு வராது, சேர்ந்து வேலை செஞ்சாதான் காசு வரும். என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கணும். கஸ்டமரை பார்த்து பிரசன்டேஷன் கொடுத்து இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணணும், இந்த ஆப்பை விளம்பரப்படுத்தணும். இதான் வேலை. இந்த ஆப்பை பத்தி 10 பேருக்கு 100 பேருக்கு சொல்லணும். கஸ்டமரா உள்ள கொண்டு வரணும். வந்த கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி தரணும். வந்த கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணணும். இந்த வேலையை சரியா செஞ்சீங்கன்னா, கம்பெனிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கஸ்டமரை கொண்டு வந்தீங்கன்னா, இந்த கம்பெனி உங்களுக்கு வாரம் வருமான வகையில சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி 4 மணி நேரம் வேலை பாருங்க. சார் நான் 8 மணி நேரம் ஏற்கனவே கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருக்கேன் சார். இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு தானே வேலை செய்யறீங்க, வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சா? வரல. கம்பெனில 8 மணி நேரத்துக்கு கூட ஒரு 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்தா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குது இல்ல? அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் கஷ்டப்படுங்க. நீங்க எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் கஷ்டப்படாம உங்க வாழ்க்கையில மாறாது. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய கஷ்டம் போவாது, உங்களுடைய கஷ்டம் போவாது. நீங்க கஷ்டப்பட்டா உங்க கஷ்டம் போயிடும்னா ஏன் கஷ்டப்படக்கூடாது? இவ்வளவு நாள் வேலை பார்த்து உங்க கஷ்டம் போயிடுச்சா? போல. இங்க 4 மணி நேரம் டெய்லி 1 வருஷம் சின்சியரா உங்க கஷ்டத்தை பட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது. சந்தோஷம் மட்டுமே மிஞ்சும், சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும்னா நான் ஏன் சார் 4 மணி நேரம் கஷ்டப்படக்கூடாது? அவன் 4 மணி நேரம் இல்லைங்க, 8 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு இன்னொரு 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறான். 4000 5000 எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறது ரெடி, 24 மணி நேரமும் வேலை பார்க்கறது ரெடியா இருக்காங்க. கஷ்டம் போகணும், அவ்வளவுதான். வேப்பில அரைச்சி குடிச்சா வயிறு கிளீன் ஆகும். மாத்திரை மருந்து சாப்பிட்டா உடம்பு சரியாகணும். என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஊசி உடம்பு ஜுரம் சரியாகணும் என்ன பண்ணிக்கிறாங்க? கஷ்டமான ஊசியை குத்திக்கிறாங்க. லெப்ட்ல ஊசி குத்துறாங்க, ரைட்ல ஊசி குத்துறாங்க. சுகர் சரியாவதுக்கு டெய்லி இன்சுலின் குத்திட்டே இருக்காங்க, டெய்லி ஊசி குத்துறாங்க. கஷ்டத்தை ஏத்துக்கொண்டால், வலியை தாங்கி கொண்டால் தான் சந்தோஷம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும்னா அந்த வலியை ஏத்துக்கிடாம நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. 4 மணி நேரம் இல்லைங்க, 8 மணி நேரம் கூட வேலை பாருங்க. வாழ்க்கை மாற்றம் வேணும்னா உங்களுடைய வேலை மணி நேரத்தை அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய வேலை மணி நேரம் அதிகமானால் உங்களுடைய வருமானம் அதிகமாகும். வருமானம் அதிகமானால் உங்களுடைய சந்தோஷம் அதிகமாகும். சர்வ நிச்சயமான உண்மை. ஆபீஸ் விசிட் ரெகுலர்லி. ஆபீஸுக்கு போகணும், ஆபீஸை விசிட் பண்ணும். ஏன்? ஆபீஸ் தான் கோயில். கோயிலுக்கு போனா நல்லா இருக்கலாம். ஆக்சிஸ் இந்தியா ஆபீஸ் எங்கெல்லாம் போனா நல்லா இருக்கலாம். ஆக்சிஸ் இந்தியா ஆபீஸுக்கு போனா மட்டும் நல்லா இருக்கலாம் அப்படின்றது கிடையாதுங்க. ஆக்சிஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய லீடருடைய விலாசம் தேடி நேரா போய் உக்காந்து, ஐயா கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்தி எனக்கு ஒரு நல்ல வழியை கொடுன்னு கடவுள்கிட்ட எப்படி வேண்டுமோ, உங்களுக்கு மேல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற, நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற டாப் லெவல்ல லீடர் கிட்ட வீட்டுக்கு போய் தேடி உக்காருங்க. பாஸ்கர் சார் வீட்டுக்கு போறாங்க நிறைய பேர். பாஸ்கர் சார் வீட்டுக்கு போய்
பாஸ்கர் சார் ஒய்ஃப் பிரமிளா மேடம் கையால இந்த ஆரா டீ ஒண்ணு பிளாக் டீ குடிச்சிட்டு வந்தா டைமண்ட் டைரக்டர் முடிச்சிருவாங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. இது உண்மை, பொய் கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வைப்ரேஷன் அவங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களை போய் மீட் பண்ணும்போது அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய அறிவு எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. சர்வ நிச்சயமா ஜெயிக்கலாம். ஆபீஸ் எதுக்கு போக சொல்றாங்க? நான் ஃபீல்டுக்கு போறேன், ஒர்க் பண்றேன், பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவ் நடக்கும். பிசினஸ் வரும், வராம இருக்கும். வரும்போது சந்தோஷமா இருக்கேன், பயங்கர பூஸ்டப்ல நேரா போய் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து கஸ்டமரை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா நான் உடனே டல் ஆயிடுவேன். அந்த நேரத்துல என் அப்ளைனுக்கு நான் ஃபோன் பண்ணியோ இல்ல நேரா போயோ ஆபீஸுக்கு போயோ பண்ணும்போது, ஆபீஸுக்கு போறீங்க, அங்க ஒருத்தர் 31 அடியில ஜாயின் பண்ணிட்டு இருப்பார். ஸ்பாட்ல ஐடி எடுப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் நடந்திருக்கும், ஒரு கார் அச்சூர் வருவாரு, ஒரு டைமண்ட் அச்சூர் வருவாரு, ஒரு விபி இருப்பாரு, எஃப்டி இருப்பாங்க, சிஇடி இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு விஷ் பண்ணும்போது அவங்க அவ்வளவு பேரும் கையை கொடுத்து குலுக்கும் போது அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு பாஸ் ஆகுங்க. உள்ள இருக்கிற நெகட்டிவ் தானாவே காணாம போயிடும். அதுக்குதான் ஆபீஸ் போக சொல்றது. ஆபீஸ் போனீங்கன்னா எம்டி இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க. ஹெட் ஆபீஸுக்கு வாங்க. ஆக்சஸ் இந்தியா ஆஃப்லைன் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. கடையை பாருங்க, இந்த கடையினுடைய பிரம்மாண்டத்தை பாருங்க. ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்ச கம்பெனிங்க ஆக்சஸ் இந்தியா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். 12 பேருடைய நம்பிக்கையில ஆரம்பிச்ச வியாபாரம் 2 லட்சம் கஸ்டமர்ஸுக்கு மேல, 15 பேருக்கு மேல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. உங்களை என்ன பண்ணாங்க? ஆரம்பத்துல ஆபீஸே கதின்னு இருந்தாங்க. ஆரம்பத்துல ஆபீஸ் கூட கிடையாது, டீ கடையே கதின்னு ஆரம்பத்துல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆபீஸ் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பேரை வச்சு, அப்ளிகேஷனை வச்சு, ஆப்பை வச்சு, 4 ப்ராடக்டை வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா 70 பிரான்ச் ஆபீஸ்க்கு மேல இருக்கு. நேற்று பாபு சாரோட பேசிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு தகவல் சொன்னார். தம்பி 2022 ஆரம்பிச்சு மார்ச் மாசம் முடிஞ்சிச்சு, 3 மாசம் 12 வாரம் முடிஞ்சிருக்கு. இந்த 12 வாரத்துல வாரம் ஒரு கார் டெலிவரி ஆயிட்டு இருக்கு ஆக்சஸ் இந்தியா மூலமா. வாரம் ஒரு. இதே மாதிரி ஒரே ஒரு கம்பெனி காமிங்க. இல்ல, வாரம் ஒரு கார் வாங்குறாங்கன்னா அப்ப ஆக்சஸ் இந்தியா அவ்வளவு வைப்ரேஷனா இருக்கு. அப்ப அந்த ஆக்சஸ் இந்தியா ஆபீஸ்ல நம்ம உள்ள போகும்போது அந்த வைப்ரேஷன் நமக்கு பாஸ் ஆகுமா இல்லையா? நீங்க அந்த வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் பாஸ் ஆச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. சத்தியமா நல்லா இருப்பீங்க. பயங்கர பாசிட்டிவிட்டி கிடைக்கும். பார்க்க லீடரை பார்க்க ஆபீஸுக்கு போக போக உங்களுடைய வாழ்க்கையில சர்வ நிச்சயமா வெற்றி உண்டு. ஆபீஸுக்கு போய் பாருங்க, மேல இருக்கிற லீடரை பாருங்க, மேல இருக்கிற லீடர் வீட்டுக்கு போங்க. இந்த ஆக்சஸ் இந்தியா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வீடே ஆபீஸ், மொபைலே ஆபீஸ் வச்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு போன் இருந்தா ஜெயிக்கலாம். நேற்றுக்கு ஆபீஸ்ல ஆஜிரா ஷேக் அவங்கள பார்த்தேன். மும்பைல இருந்து வந்திருந்தாங்க, மகாராஷ்டிரால இருந்து. 2 நாள் ஃபீல்டு ஒர்க் பண்றாங்க, மற்ற நாள்ல ஃபுல்லா மொபைல்ல தான் பிசினஸே பண்றாங்க. வாரம் 30,000 40,000 சம்பாதிக்கிறாங்க. ஒரு லேடி வாரம் 30,000 40,000 கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 1,60,000 ரூபாய், 10,000 கம் பண்ணுங்களேன், 1,50,000 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு போனை வச்சு ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா போன் தாங்க ஆபீஸ். போன்ல பல பேரை மீட் பண்ணக்கூடிய ஜூம் கனெக்ட் மூலமா மீட் பண்ணலாம், வாட்ஸ்அப் வீடியோ கால்ல மீட் பண்ணலாம், ஆடியோ மெசேஜ் மூலமா மீட் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப் மூலமா பேசலாம். ஆக மொத்தத்துல வீடு, ஆபீஸ், போனு எல்லாமே உங்களுக்கு மாதிரி உள்ள கனெக்டிவிட்டியில இருக்க உங்களுக்கான வெற்றி சர்வ நிச்சயம். ஆபீஸுக்கு போங்க. ஜெயிக்கலைன்னா சட்டையை பிடிச்சு கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். ஜெயிக்கலாம், சட்டையை பிடிச்சு கேளுங்க பாஸ், நாங்க பதில் சொல்றோம். நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஆபீஸுக்கு போய் உட்காந்து வைப்ரேஷனை ஏத்திக்கிட்டு நாங்க ஜெயிச்சிருக்கோம், எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நாங்க ஜெயிச்சதை தான் சொல்றோம். இங்க சொல்றது எதுவுமே கதை கிடையாது, கதையல்ல நிஜம். அட்டெண்ட் ஆல் மீட்டிங்ஸ், எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாதீங்க. ரீசெண்டா மிஸ்டர் முருகேஷ்குமார் சார், ஃபவுண்டர் டைரக்டர், சூப்பரான ஒரு போஸ்டரை போட்டார். அந்த போஸ்டர் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அது என்ன போஸ்டர் அப்படின்னா, இன்னைக்கு கூட காலையில அந்த போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் அந்த போஸ்டரை ஷேர் பண்றேன். ஆக்சஸ் இந்தியா ஒவ்வொரு மீட்டிங்குமே, ஆக்சஸ் இந்தியாவோட நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்குமே தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்றுன்னு போட்டிருக்காருங்க. தாய்ப்பாலுக்கு இணையான ஒண்ணு. எப்படி பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால்ல அதிக சக்தி கிடைக்குதோ, அதிக சக்தி இருக்கோ, அதிக சத்து இருக்கோ, அந்த மாதிரி ஆக்சஸ் இந்தியா ஒவ்வொரு ஆக்சஸ் மீட்டிங்கும் தாய்ப்பாலுக்கு சமமானது.
தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து நல்ல புத்தகங்களை வாசித்தாலோ அல்லது நல்ல சொற்களை கேட்டாலோ அவர் உலகமே அறியக்கூடிய சாதனையாளர் ஆவது உறுதி. டெய்லி காலைல 6 அட்டன் பண்ணி, இந்த 2 வருஷமா அட்டன் பண்ணி டைமண்ட் முடிக்கிறவங்க, டபுள் டைமண்ட் முடிக்கிறவங்க மெசேஜ், வாட்ஸ்அப், கால்ல நிறைய பேர் சொல்றாங்க, சார் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன் சார், நான் டைமண்ட் முடிச்சிட்டேன் சார். இந்த மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ் மூலமா, காலையில நீங்க சொல்லக்கூடிய நல்ல சொற்கள் மூலமா, காலையில பேசுறவங்க நிறைய பேர் நிறைய நல்ல சொற்களை பேசுறாங்க. அந்த நல்ல சொற்கள் என்னுடைய வாழ்வியல் மாற்றங்களை உண்டு பண்ணிருக்கு. நான் பைக் எடுக்கிறேன், கார் எடுக்கிறேன், நான் காரணம் இதான் சார் அப்படின்னு சொல்ல 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 உண்மையாலுமே இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்ற ஆர்வம் தான் ஜாஸ்தியாகும். ஸோ மீட்டிங் 100% உங்களுக்கான மாற்றத்தை உண்டு பண்ணும். அதுக்குதான் நிறைய மீட்டிங் வைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சார் மீட்டிங் வச்சு கொலையா கொள்றாங்களே சார் யோசிப்பாங்க. சரி மீட்டிங் அட்டன் பண்ணாத, ஜெயிச்சிருவியா? மீட்டிங் அட்டன் பண்ணாம நீ ஜெயிச்சிருவேன்னா சொல்லு, ஜெயிச்சு காமி, உங்களை ஃபாலோ பண்ணி நாங்க வரோம். முடியாதா? மீட்டிங் அட்டன் பண்ணாம ஜெயிக்க முடியாதா? அதை விட்டுட்டு எங்க கூட வந்து மீட்டிங் அட்டன் பண்ணு. நீ ஜெயிக்கலன்னா நீ என்ன கேட்கறியோ நாங்க தரோம். சார் நான் மீட்டிங் அட்டன் பண்றேன் ஆனா நான் ஜெயிக்கல சார் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டாலும் தரதுக்கு நான் ரெடி. மீட்டிங்ல யார் பேசுவாங்க அப்படின்னா, நேத்துக்கு ஜாயின் பண்ணிட்டு பேசவே தெரியாத ஆளு பேச போறது இல்ல. அனுபவம் உள்ள ஆளு, நிறைய சம்பாதிச்ச ஆளு, டைமண்ட் முடிச்சாலு, டபுள் டைமண்ட் முடிச்சாலு, கார் வாங்கினாலு, பைக் வாங்கினாலு, ஆபீஸ் தனியா மெயின்டைன் பண்ற ஒரு லீடர், இந்த மாதிரி ஆட்கள் தான் மீட்டிங்ல பேச போறாங்க. என்ன பேச போறாங்க? ஐயா நான் இப்படி எல்லாம் போனேன், இதெல்லாம் செஞ்சேன், இப்படிலாம் செஞ்சதுனால எனக்கு இவ்வளவு சக்சஸ் கிடைச்சிருக்கு, இவ்வளவு பணம் கிடைக்குது, நீங்களும் அதை பண்ணுங்க, நான் செஞ்சதை நீ ஃபாலோ பண்ணா உனக்கும் காசு. டூப்ளிகேட் பண்ணு, என்ன நீ காப்பி பண்ணு. பரீட்சையில காப்பி பண்ண அடி கிடைக்கும், உத கிடைக்கும், அடுத்தது எக்ஸாமே எழுத முடியாது. ஆக்சிஸ் இந்தியாவுல காப்பி பண்ணா நீங்க எக்ஸாமே எழுதாம ஐஏஎஸ் கலெக்டர் கிடைக்கிற மரியாதை இங்க கிடைக்கும். ஐஏஎஸ் கூட வாங்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான பணத்தை ஒரு மாசத்துக்கு இல்ல வாரம் இங்க வாங்க முடியும். மீட்டிங் அட்டன் பண்றது மூலமா, நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு மூலமா. எங்கங்க இன்னைக்கு நல்லது சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காங்க, கெட்டது சொல்றதுக்கு 1000 பேர் வரான். கெட்ட வழியில கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு வேண்டி கூப்பிட்டு எத்து போய் விடுறான். நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்ல, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. காலையில எங்க கூப்பிட்டு வச்சு சொல்றோம், காலையில சொல்றோம், 11 மணிக்கு சொல்றாங்க, மத்தியானம் 2:30 மணிக்கு சொல்றாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு சொல்றாங்க, நேரா சொல்றாங்க, கூகுள் மீட்ல சொல்றாங்க, ஜூம் மீட்ல சொல்றாங்க. எந்த மீட்டிங்னாலும் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, ஃப்ரீயா இருக்கிற டைம்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. நாலேஜை கத்துக்கோங்க, பேசிக் நாலேஜ் எடுத்துக்கோங்க, பிசினஸுக்கான சக்சஸ்ஃபுல்லான நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஜெயிச்சவன் சொல்றதை கேளுங்க, ஜெயிச்சவன் சொல்றதை கேட்டா ஜெயிக்கலாம். ஜெயிச்சவன் சொன்னாதான் இந்த உலகம் கேட்கும். ஜெயிச்சவங்க இங்க நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. வெளியில யாரும் ஜெயிச்ச ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. சிதம்பர ரகசியம் மாதிரி அப்படியே அமுக்கு ஃபையிங் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அமுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. யார்கிட்ட சொன்னா அவன் எங்கன்னா போட்டு ஜெயிச்சிட போறான் அப்படின்ட்டு தான் சம்பாதிச்ச விஷயத்தையோ தான் கத்துக்கிட்ட விஷயத்தையோ வெளியில யாருக்கும் சொல்றது ஆள் இல்ல. மெக்கானிக் கடையில ஒரு பையன் வேலைக்கு சேர்றான்னா வேலையை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. டீ வாங்கிட்டு வாடா, இதை தொடரா, அதை தொடரா, ஸ்பேனர் எடுறா, டெஸ்டர் எடுறா, இப்படி சொல்றதுதான் ஆள் இருக்காங்க. இவனுடைய இன்ட்ரெஸ்ட்ல அவனா கத்துக்கிட்டு, அவனா அந்த விஷயங்களை கத்துக்கிட்டு தனியா மெக்கானிக் ஷெட்ல வர்ற அளவுக்கு அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனா ஆக்சிஸ் இந்தியாவில பாருங்க, நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். ரெண்டாவது, இந்த வேலையை செஞ்சா நீயும் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களையும் இந்த இடத்துல சொல்லித்தரோம். ஒவ்வொரு லீடருக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களையும் சொல்லித்தரோம். சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை முழுசா எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி சர்வ நிச்சயமா கிடைக்கும். மீட்டிங் என்பது தாய்ப்பாலுக்கு சமமானது. அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு சத்து இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு மீட்டிங்ல வந்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக மாட்டீங்க. நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல வந்தா கூட உங்களை பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய சக்தி மீட்டிங் மட்டும்தான் இருக்கு. கான்டாக்ட் ஒரு அப்ளைன், டெய்லி உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணும். அப்ளைனை மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழே சேர்ந்த டவுன்லைனையும் டெய்லி கான்டாக்ட் பண்ணும். ஏன் சார் கான்டாக்ட் பண்ணும்? அப்ளைனை கான்டாக்ட் பண்ணா அப்ளைனுக்கு அவங்களுக்கு மேல இருக்கிற லீடரோட கான்டாக்ட், கம்பெனில எந்த விஷயம் நடந்தாலும் மேல இருக்க அப்ளைனுக்கு வரும். அப்ளைனை நான் டெய்லி கான்டாக்ட் பண்ணா எனக்கு டீட்டெயில் வரும். இல்லைன்னா
இந்திரா காந்தி செத்து 20-25 வருஷம் ஆகுது. பேப்பர்ல பழைய பேப்பரை படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்திரா காந்தி செத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பழைய விஷயங்களை புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். லீடரை கான்டாக்ட் பண்ணா டெய்லி சுட 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 கம்பெனில சொன்ன அடுத்த செகண்ட் உங்க லீடர்ஸுக்கு வந்துடும். அந்த லீடர் மூலமா சுட சுட உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கும். அப்ளைனை கான்டாக்ட் பண்ணும்போது பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழிகளை சொல்லுவாங்க. டெய்லி உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ளைன் மனசுக்குள்ள இடம் பிடிப்பீங்க. அப்ளைன் மனசுக்குள்ள இடம் பிடிச்சீங்கன்னா உங்களை ஜெயிக்க வைக்கணும்ட்டு அவர் மனசுல நிறைய இடம் வரும். உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சாருன்னா உங்க கூட வந்து ஒர்க் பண்ணி தருவாரு. ஒர்க் பண்ணி அப்ளைன் உங்க கூட வந்து ஒர்க் பண்ணி தந்தாலோ பிளான் போட்டு தந்தாலோ சர்வ நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ளைனோட கூட கான்டாக்ட்ல இருங்க. மேல இருக்கிற லீடரோட காக்கா பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. காக்கா பிடிக்கிறதுக்காக டெய்லி அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. உங்க அப்ளைன் கிட்ட நீங்க டெய்லி கான்டாக்ட் பண்ண உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடைக்கும், நிறைய அப்டேஷன்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆகும், பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். கான்டாக்ட் பண்ண இவங்க ஏதோ சாதிக்கணும்னு வெறியோட இருக்காங்க, டெய்லி கான்டாக்ட் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ட்டு நீங்க டெய்லி கான்டாக்ட் பண்ணும்போது உங்களை உற்று நோக்குவாங்க, உங்களை கான்சன்ட்ரேஷனோட கவனிப்பாங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வெற்றி சர்வ நிச்சயமா கிடைக்கும். உங்க அப்ளைனை டெய்லி கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு கான்டாக்ட் பண்றீங்களோ, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. யாரை பிடிக்குதோ உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய அப்ளைன் யார் அப்படின்னா உங்களை வழி நடத்தக்கூடியவர் உங்க அப்பா அம்மா. உங்களுக்கு எப்படி உங்க அப்பா அம்மா முக்கியமோ, உங்க அப்பா அம்மா கூடவே இருந்து உங்க அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு உங்க அப்பா அம்மா சொல்றபடி நடந்தா உங்க எப்படி வாழ்க்கை சிறப்பாக இருக்குமோ, அதே மாதிரி ஆக்சிஸ் இந்தியாவுல உங்க அப்பா அம்மாவா இருக்கக்கூடியவர் உங்க அப்ளைன் சொல் பேச்சை கேட்டு அப்ளைன் சொல்படி நடந்தால் ஆக்சிஸ் இந்தியாவுல 100 கோல் லிஸ்ட் இல்ல, 100 ட்ரீம் லிஸ்ட் இல்ல, 1000 ட்ரீம் லிஸ்ட் எழுதினாலும் அத்தனை ட்ரீமையும் உங்களுடைய கனவையும் நிறைவேற்றி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பா காமிப்பாங்க. அம்மா அப்பாவுடைய ஆசை என்ன? என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும், என் பிள்ளை எதை ஆசைப்பட்டாலும் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை. மேல இருக்கிற அப்ளைனோட ஆசை என்ன? எனக்கு கீழே சேர்த்து விட்ட நான் அந்த 2 பேரை 5000 சம்பாதிக்க வச்சா எனக்கு 10,000, 2 பேரை 10,000 சம்பாதிக்க வச்சா எனக்கு 20,000, 50,000 சம்பாதிக்க வச்சா எனக்கு 60,000, 2 பேர் 50,000, 2 பேர் 60,000 சம்பாதிக்க வச்சா எனக்கு 60,000. பைக் வாங்க வச்சா எனக்கு பைக் வாங்குற அளவுக்கு காசு நிறைய வரும், கார் வாங்க வச்சா எனக்கு கார் வாங்குற அளவுக்கு காசு நிறைய வரும், 2 பேரை இடம் வாங்க வச்சா எனக்கு இடம் வாங்குற அளவுக்கு நிறைய காசு வரும். எஸ், அடுத்தவங்களை வளர்த்து விட்டு நாமும் வளர ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ உங்க அப்ளைன் உங்களை டெவலப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களை கான்டாக்ட் பண்ண நம்மளை டெவலப் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் கோக்குமாக்கா யோசிப்பாங்க. அப்ப அப்ளைனுக்கு நான் வந்து சம்பாதிச்சாதான் ஒரு வருமானம், அப்ப என் அப்ளைன் சம்பாதிக்க கூடாது, அப்ப நான் வேலை பார்க்க கூடாது, அப்ப நான் சம்பாதிக்கலன்னா அவன் எப்படி சம்பாதிப்பான் அப்படின்னு நீங்க மட்டமா யோசிக்காதீங்க. கிறுக்குத்தனமா யோசிக்க வேண்டியதே இல்ல. நீங்க வந்தா உங்களை சம்பாதிக்க வச்சு அவங்க சம்பாதிப்பாங்க. நீங்க வரலையா, யாரு வராங்களோ அவங்க சம்பாதிக்க வச்சு சம்பாதிக்க போறாங்க. நீங்க சம்பாதிக்க போறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த இடம் உங்களுக்கான இடமா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இடமா இருந்தா உங்க அப்ளைனை நீங்க கால் பண்ணுங்க. அதான் சிம்பிளா சொல்லுவாங்க. உங்க அப்ளைன் உங்களுக்கு கால் பண்ணா அவங்களுடைய பிசினஸ், உங்க அப்ளைனுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அப்பதான் உங்க பிசினஸ். உங்க அப்ளைன் உங்களுக்கு கால் பண்ணாருன்னா அவருடைய பிசினஸ் டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். நீங்க என்னைக்கு உங்க அப்ளைனுக்கு டெய்லி கால் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகும். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 மாசம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி பாருங்க. ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளு. நெக்ஸ்ட் வீக்லி டார்கெட், வாரம் டார்கெட் போடணும். ஏன் டார்கெட் போடணும் சார்? டார்கெட்டே இல்லைன்ட்டு தான் சார் இந்த கம்பெனிலே சேர்ந்தோம். டார்கெட்டே இல்லைன்னு தான் கம்பெனில சேர்ந்தோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சார் கால் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, டார்கெட்டே இல்லைன்னு தான் சார் சேர்ந்தோம். பர்ச்சேஸுக்கு டார்கெட் கிடையாது, சேல்ஸே கிடையாது, டார்கெட் கிடையாது அப்படின்னு தான் சேர்ந்தோம். நீ என்னங்க வாரம் டார்கெட் போட சொல்றீங்க? வீக்லி டார்கெட். ஏன் வாரத்துக்கு டார்கெட் போடணும்? டார்கெட் போட்டு வேலை செய்யணும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தான் தெரியும்.
எவ்வளவு ஆசைகள் இருக்கு, லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு காசு தேவைன்னு உங்களுக்கு தெரியும். 3 மாசத்துல நான் பைக் வாங்கணும் 1 லட்ச ரூபா கொடுத்து. அப்ப 3 மாசத்துல பைக் வாங்கினா ஒரு மாசத்துக்கு 30,000 சம்பாதிக்கணும். ஒரு மாசத்துக்கு 30,000 சம்பாதிக்கணும்னா ஒரு வாரத்துக்கு 7,500 ரூபாய் சம்பாதிக்கணும். அப்ப 7,500 ரூபாய் டார்கெட். இலக்கு வையுங்கள். இலக்கு இல்ல அப்படின்னா, இலக்கு இல்லாத உங்களுடைய பயணம் திசை காட்டும் கருவி இல்லாத கப்பல் மாதிரி. வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு, வெளில வந்துட்டோம், எங்க போகணும்னே தெரியல. எங்க போனோன்னே தெரியல. என்ன பண்ணுவீங்க? அங்கே நின்று கொண்டுதான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு, எந்த ஊருக்கு போகணும்னு தெரியல. என்ன பஸ் ஏறுவீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ஏற முடியாது. அப்படியே நின்று இருந்தீங்கன்னா பஸ் தான் நம்ம மேல ஏறும். பஸ்ல ஏறியாச்சு, எந்த ஊருக்கு போகணும்னு டிக்கெட் கண்டக்டர் கேட்பாரு. பா எந்த ஒரு டிக்கெட் 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 அப்படிம்பாரு. சார் நான் எங்க போனேன்னே தெரியல அப்படின்னா என்ன சொல்லுவாரு? காலையிலே நல்ல வார்த்தையில அழகா கண்டக்டர் சூப்பரா பேசுவாங்க. காலங்காத்தால வந்துட்டான் சாவுகிராக்கி, எங்க உசுரை எடுக்கிறதுன்னே வரானுங்க, பைத்தியக்காரன்லாம் பஸ்ல ஏறான், இப்படிதான் திட்டுவாங்க. அப்போ எந்த ஊருக்கு போனோம்ட்டு டிக்கெட் எடுக்காதீங்க, இவ்வளவு பேச்சு வருது. அப்போ பஸ்ல எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னு தெரியாம உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா நமக்கு அவ்வளவு பேச்சு. எந்த ஊருக்கு எந்த பக்கம் போறோன்னே தெரியாம வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருந்தேன்னா வேற. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியணும். எந்த ஊருக்கு போனோம்? சார் திருவண்ணாமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. மெடுக்கா போய் உட்காரலாம். கண்டக்டர் ஓகே சார் கொடுங்க சார் அப்படின்ட்டு டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. டிக்கெட் வாங்கினாதான் என்ன பண்ண முடியும்? நீங்க எந்த இடத்துக்கு போக முடியுமோ அந்த இடத்துக்கு ட்ரெயின்லயோ பஸ்லயோ பிளைட்லயோ போய் சேர முடியும். டிக்கெட்டே வாங்கலாம் சேர முடியாது. நீங்க வாங்குற டிக்கெட்டு தான் டார்கெட். டிக்கெட்டுக்கு பேரு தான் டார்கெட். டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் வாங்குங்க. எந்த ஊருக்கு போனோமோ அதுக்கான டிக்கெட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட டிசைட் பண்ணுங்க. முடிவு பண்ணீங்கன்னா தான் மதுரைக்கு போவீங்க. இல்லைன்னா அடுத்த அடி கூட உங்களால எடுத்து வைக்கவே முடியாது. எஸ், உண்மை. ஏன் சார் வார வாரம் டார்கெட் வைக்கணும்? இந்த கம்பெனில வார வாரம் காசு கொடுக்குறாங்க, வார வாரம் டார்கெட் வச்சு சம்பாதிச்சு போயினே இருங்க. மாசத்துக்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்குறாங்க, வருமானம் கொடுக்குறாங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை டார்கெட் வைங்க. கம்பெனி வார வாரம் கொடுக்குறாங்க, கொடுக்கறது கம்பெனி ரெடி, எடுக்கிறது நீங்க ரெடியா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோ. வார வாரம் சம்பாதிக்கிறீங்க, ஜாயின் பண்றீங்க, 4 வாரம் 60,000 இல்ல, 6,000 இல்ல, வெறும் 600 ரூபாய் கூட சம்பாதிங்க. 4 வாரம் தொடர்ந்து சம்பாதிங்க. உங்களுடைய கெஸ்ட்டுக்கு ஷோ பண்ணுங்க, நான் 4 வாரம் 600 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். இந்த கம்பெனில பார்ட் டைம்ல 4 வாரத்துல வாரம் எனக்கு பணம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி வாரம் 600 ரூபாய் வந்தா கூட ஒரு வாரம் 600 ரூபாய் வச்சு கரண்ட் பில் கட்டுவேன், ஒரு வாரம் 600 ரூபாய் வச்சு நம்ம மளிகை சாமான் வாங்குவேன், ஒரு வாரம் 600 ரூபாய் வச்சு காய்கறி வாங்குவேன், ஒரு வாரம் 600 ரூபாய் வச்சு பசங்களுக்கு பழங்களும் வாங்கி தருவேன். இப்போ எனக்கு அடிஷனல் இன்கம் வர்றதுனால எங்க வீட்டுக்கும் என் குழந்தைங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் எதை வேணாலும் என்னால பிளான் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோட பேசுனீங்கன்னா பாக்குற கெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு 60,000 வேணாண்டா, இவன மாதிரி 600 ரூபாய் கட்சா கூட சூப்பரானு உங்களை நம்பி வருவோம். சேர்ந்து 6 மாசம் வரைக்கும் எதுவுமே சம்பாதிக்காம இருந்தீங்கன்னா எதுவுமே வராது. டீ கடையில போயிட்டு டீ கடையில டீ குடிக்கும் போது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாய் கூட சுத்தின்னு இருக்கும். அதுக்கு பிஸ்கட்டோ பொறையோ வாங்கி போதான் வாலாட்டிட்டு பின்னாடியே வரும். ஏதாவது காமிக்கணும், ஷோ பண்ணாதான் வரும், வராது. இல்லைன்னா பிசினஸ்லயும் நீங்க ஷோ பண்ணணும். உண்மையதான் ஷோ பண்ண போறீங்க. பொய்யா எனக்கு 6,000 வருது 60,000 வருதுன்னு சொல்லாதீங்க. என்ன வருதோ அதை சொல்லுங்க. என்ன வருதோ சொல்லுங்க. வரலன்னா வரலன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் தான்ப்பா எனக்கு வரப்போகுது, அதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு தேவை 2 பேருப்பா, நான் 10 பேர் லிஸ்ட் வச்சிருக்கேன்ப்பா, இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலப்பா. நீ ஜாயின் பண்ணா உனக்கு மேல பிளேஸ்மெண்ட். நீ வரலையா உன் இடத்துல இன்னொருத்தன் வரப்போறான். நீ வந்தாதான் நான் சம்பாதிப்பெல்லாம் கிடையாது. நீ வந்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 300 ரூபாய் கிடைக்கும், 600 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதானே. 300 ரூபாய் கிடைக்கும், நான் 500 ரூபாய் கிடைக்கும். அந்த 300 500க்காக நான் உன்னை கூப்பிடல. உன் மூலமா 3000 கஸ்டமரை கிரியேட் பண்ணனா எனக்கு 9 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுக்குதான் இந்த கம்பெனில உன்னை கூப்பிடுறேன். 3000 பேர் உனக்கு வந்தாங்கன்னா உனக்கு 9 லட்சம் கிடைக்கும்பா. அதே மாதிரி எனக்கு 9 லட்சம் கிடைக்கும். அதுதான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. சம்பாதிக்கணும். வாரம் இந்த இடத்துல பணம் கிடைக்குது. வாரம் சம்பாதிச்சா உங்க வாழ்க்கையே ஆரவாரமா இருக்கும். வாழ்க்கை ஆரவாரமா இருக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பணம் செலவாகிறதுக்குள்ள அடுத்த வாரம் பணம் வந்துருது. எஸ், வேலை பாருங்க. வாரம் காசை கண்ணுல பாத்துக்கிட்டே இருப்பீங்க. வேலை பார்க்க வாரம் காசை கண்ணுல பாத்துட்டே இருப்பீங்க.
வாரம் வாரம் காசு வந்த ஒரு வாரம் நகை எடுக்கலாம், சீட்டு கட்டலாம், சீட்டை எடுத்து நான் இடம் வாங்கலாம். நாம என்ன பண்ணலாம், பசங்களை இப்போ ஏப்ரல் மாசம் வந்துச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டார்கெட்டை போடுங்க. எவ்வளவு ஃபீஸ்? 30,000, 40,000, 50,000? டார்கெட்டை போடுங்க. என் பசங்களுக்கு ஃபீஸ் நான் கடன் வாங்கக்கூடாது இந்த வருஷம், கடன் வாங்காம கட்டணுமா? டார்கெட்டை போட்டு வேலை செய்யுங்க. கடன் வாங்காமல் ஃபீஸ் மட்டும் கட்ட முடியும் அப்படின்றது இல்ல, அடுத்தடுத்த எல்லா வேலைகளையும் பண்ண முடியும். டார்கெட் போட்டு வேலை பாருங்க. எல்லா கம்பெனிலையும் என்ன வேலை பார்த்தாலும், எவ்வளவு வேலை பார்த்தாலும் கொடுக்கறதான் கொடுப்பான். நிறைய பேரு கம்பெனில வேலை செய்யறவங்க கடமைக்கு வேலை செய்யறான். ஆக்சிஸ் இந்தியாவுல உங்களுக்கு என்ன வேணுமோ, ஆக்சிஸ் இந்தியாவில் உங்களுக்கு என்ன வேணுமோ டிசைட் பண்ணுங்க. சார் எனக்கு இந்த வாரம் 50,000 வேணும், 50,000க்கான பிளான் எங்க கிட்ட இருக்கு, மேல இருக்க லீடர் கொடுப்பாங்க. 50,000க்கு உங்க கூட வந்து ஒர்க் பண்ணி தருவாங்க. நீங்க ஒர்க் பண்ணுங்க. 50,000 வேணும்னா 50,000 சம்பாதிக்கலாம். 1 லட்சம் வேணும்னா 1 லட்சம் சம்பாதிக்கலாம். 2 லட்சம் வேணாலும் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். ஆக்சிஸ் இந்தியா கடல் மாதிரி. கடல்ல போயிட்டு ஒரு சின்ன டம்ளர் எடுத்துட்டு போறீங்கன்னா அது நிறைய அந்த பாத்திரம் நிறைய கொண்டு வரலாம். அந்த டம்ளர் ஃபுல்லா தண்ணி கொண்டு வரலாம். ஒரு சொம்பு கொண்டு போறீங்க, சொம்பு ஃபுல்லா தண்ணி கொண்டு வரலாம். ஒரு பெரிய அண்டா கொண்டு போறீங்க, அண்டா ஃபுல்லா தண்ணி கொண்டு வரலாம். ஒரு பெரிய டேங்கர் கொண்டு போறீங்க, அந்த டேங்கர் லாரி ஃபுல்லா கொண்டு வரலாம். மோட்டார் வச்சு கூட கடல்ல இருந்து தண்ணியை இறைக்கலாம். கொண்டு போற பாத்திரத்தின் அளவை பொறுத்தது. ஆக்சிஸ் இந்தியாவில் அதே மாதிரிதான். உங்களுடைய உழைப்பின் தன்மையை பொறுத்து, உங்களுடைய ஆசையின் அளவை பொறுத்து, உங்களுடைய வேலையின் அளவை பொறுத்து ஆக்சிஸ் இந்தியாவில் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அள்ளிக்கலாம். கடல் மாதிரி பணம் கொட்டி கிடக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும் டிசைட் பண்ணுங்க, டார்கெட்டை போடுங்க. வாரம் அள்ளுன்னு அள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பிலீஃப். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு கை இல்லாத ஒரு கன் ஷூட்ல கோல்டு மெடல், ஒலிம்பிக்ல 2 முறை கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காரு, வயசான காலத்துல ஜெயிச்சிருக்காரு. நம்பிக்கை. இந்த வயசுல என்னடா பண்றது, ஒரு கையில நான் என்னடா பண்றது அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. இந்த நம்பிக்கை 3 வகையா நீங்க பிரிச்சுக்கோங்க. முதல் நம்பிக்கை இந்த கம்பெனி மேல வைங்க. இந்த கம்பெனி மேல முழு நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் 99.99 % அளவுக்கு நம்பிக்கை வச்சா கூட முழுசா ஜெயிக்க முடியாது. 0.01% கூட நம்பிக்கை குறையாம 100% முழு நம்பிக்கையை வச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உண்மை. நம்பிக்கைய முழுசா வைங்க. பஸ்ல ஏறுறோம், டிரைவர் யாருன்னே தெரியாது, எத்தனை வருஷம் ஓட்டுறாருன்னு தெரியாது, குடிச்சிட்டு ஓட்டுறாரா இல்லையான்னு தெரியாது, சாப்பிட்டுட்டு ஓட்டுறாரா இல்லையான்னு தெரியாது, சுகர் பேஷண்டா இருந்து பிபி பேஷண்டா இருந்து மாத்திரை போடாம அவர் ஓட்டுறாரான்னு தெரியாது. யாரோ ஒருத்தவன் ஓட்டுறவன் ஒழுங்கா கொண்டு போய் சேப்பான்னு நம்பிக்கை வச்சுதான் ஏறுறோம். அந்த நம்பிக்கை வைக்கலன்னா பஸ்ஸும் ஏற முடியாது, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயும் சேர முடியாது. நம்பிக்கை அந்த இடத்துல காப்பாத்துது. அதே மாதிரி 100% நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கைய மாத்த போற இந்த ஆக்சிஸ் இந்தியா கம்பெனி மேல முழுசா நம்பிக்கை வைங்க. 100% இந்த கம்பெனிய வாழ்க்கைய மாத்தும். ஏன்? பல பேருடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கு. அவங்க வாழ்க்கையை மாத்தின அதே கம்பெனில தான் நான் சேர்ந்திருக்கேன். அதே கம்பெனி எம்டி தான் இருக்காங்க, அதே சிஇஓ தான் இருக்காங்க, அதே 12 ஃபவுண்டர் டைரக்டர், அதே வைஸ் பிரசிடென்ட், ஒட்டு மொத்தம் அந்த 30 பேரை சேர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்காங்க. என் வாழ்க்கை ஏன் மாறாது? எவ்வளோ இடத்துல மாறும்னு சொல்லிட்டு அவன் மேலேயோ நம்பிக்கை வச்சு ஏமாந்துதான் போயிருக்கேன். இந்த கம்பெனில எவ்வளவு பேருடைய வாழ்க்கைய உண்மையா மாத்திருக்காங்க. என் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நானும் மாற்றங்களை கொண்டு வருவேன் அப்படின்ற நம்பிக்கைய இந்த கம்பெனி மேல முழுசா நம்பிக்கை வைங்க. 2வது, உங்களை சேர்த்து விட்டவங்க மேல நம்பிக்கை வைங்க. ஏன் உங்களை சேர்த்து விட்டவங்க மேல நம்பிக்கை வைக்கணும்? உங்களை சேர்த்து விட்டவங்களுக்கு எவ்வளவு பேரை தெரிஞ்சிருக்கும். எல்லாரையும் ஆக்சிஸ் இந்தியாவை கூப்பிடல, இவங்கிட்ட ஆக்சிஸ் இந்தியாவை கொடுத்தா இவனை சேர்த்து விட்டா இவன் மூலமா நிறைய பேரை கொண்டு வருவான், இவன் இதற்கு சரியான நபர்
இவன் கிட்ட கொடுத்தா பல பேருக்கு கொண்டு போவான், இவனை சம்பாதிக்க வைக்கலாம், இவன் மூலமா பல பேரை சம்பாதிக்க வைக்க முடியும் அப்படின்ற உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த கம்பெனில வாய்ப்பே கொடுத்துருக்காங்க. உங்களால முடியும்ட்டு உங்களை சேர்த்து விட்டவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப சேர்த்து விட்டவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அப்ப சேர்த்து விட்டவங்களை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை, உங்க மேல வைக்கிற அவங்க நம்பிக்கை, இந்த 2 நம்பிக்கையும் சேர்ந்து 100% நம்பிக்கையா மாறி 100% வாழ்க்கையில நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆவாய். உங்க அப்ளைன் மேல நம்பிக்கை வைங்க. குருஜி அப்ளைன் தான் குருஜி. சிம்பிளா சொல்லணும்னா நாங்க எங்க அப்ளைனை எப்படி பாக்குறோம்னா, என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் விஜயகுமார், மிஸ்டர் பாஸ்கர், ஃபவுண்டர் டைரக்ட் கம்பெனி MD CEO, இந்த 4 பேர் எங்க அப்ளைன். இந்த 4 பேரை நாங்க எப்படி பாக்குறோம்னா கடவுளா பாக்குறோம். இந்த 4 கடவுள் இல்லைன்னா, இந்த 4வர்கள் இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கை ஆக்சஸ் இந்தியாவில் இன்னைக்கு நான் வாழற வாழ்க்கை எனக்கு இல்லை. எனக்கு கிடைக்கிற பணம் இல்லை, எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இல்லை, எனக்கு கிடைச்சிருக்கிற பேர் இல்லை, எனக்கு கிடைச்சிருக்கிற பெருமை இல்லை, எதுவுமே இல்லைங்க. இந்த 4 பேரை முழுசா நம்பினங்க, கண்டிப்பா என்னை கரை சேர்ப்பாங்கன்னு நம்பினங்க. என்னை கரை சேர்த்தது மட்டும் கரையில எனக்குன்னு ஒரு பெரிய நந்தவனமே அமைச்சு கொடுத்துருக்காங்க, பெரிய தோட்டத்தை எனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அங்க எல்லா விதமான சலுகைகளும் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி உங்களுக்கும் சர்வ நிச்சயமா கிடைக்கும். நம்புங்க, அப்ளைன் நம்புங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை யானைக்கு எப்படி தும்பிக்கையில பலமோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்க நம்பிக்கை ரொம்பவும் முக்கியம். உங்க நம்பிக்கை உங்களுக்கு மிகவும் ரொம்ப நம்பிக்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போக போகுது. என்னால முடியும். நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னால எப்படி முடியும்னு யோசிப்பாங்க, என்னால எப்படி முடியும்னு யோசிப்பாங்க. அடேங்கப்பா, உங்களால எப்படி முடியும்னு யோசிக்கிறத தூக்கி ஓரமா போட்டு கொளுத்துங்க, நாசமா போகட்டும் அந்த வார்த்தையும் நமக்கு தேவையில்லை. என்னால எப்படி முடியும்னு கேட்கறதுக்கு பதிலா என்னால ஏன்டா முடியாது, என்னால ஏன் முடியாது, என்னால முடியாதுன்ற விஷயத்தை எவனவனோ எங்கெங்கயோ செஞ்சுட்டு இருக்கான். என்னென்னமோ வேலையை யாரோ செய்யறாங்க. அப்படியெல்லாம் வேலை செய்யும் போது யாரோ ஒருத்தனால முடியும் போது என்னால முடியாதா? கம்பெனில டைமண்ட் டைரக்டரை என்னால அடிக்க முடியல, டைமண்ட் ஆக முடியுமான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு மத்தியில டைமண்ட் முடிக்காம, டபுள் டைமண்ட் முடிக்காம டைரக்டா ட்ரிபிள் டைமண்ட் முருகன்ற ஒருத்தர் சென்னையில இல்லாம அவுட் ஸ்டேஷன்ல கிராமத்துல இருந்து இந்த விவரத்தை பண்ணி டைரக்ட் ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர் முடிச்சு 2 லட்சம் ரூபாய் அவருடைய ஒரு வார இன்கம். எப்படி முடிஞ்சது? என்னால முடியுமான்னு கேட்கல, என்னால ஏன் முடியாது, என்னால முடியலாம் முடியக்கூடாது, இவ்வளவுதான் விஷயம். இதே ஆக்சிஜன்ல 2 லட்சம் பேர் பயணம் செய்யறாங்க. எவ்வளவு பேர் கார் வாங்கியிருக்காங்க, பைக் வாங்கியிருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நகையா வாங்கிட்டு இருக்காங்க, இடமா வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களாலாம் இதெல்லாம் முடியும் போது அதே கம்பெனில சேர்ந்த ஏன் என்னால முடியாது? நம்பிக்கை வைங்க. உங்களையே நீங்க நம்பலன்னா வேற எவன் உங்களை நம்புவான்னு யோசிச்சு பாருங்க. உங்களே நீங்க நம்பல, வேற எவன் நம்புவான்? எவனும் நம்ப மாட்டான். உங்களை நீங்க முழுசா நம்புங்க, உங்க சேர்த்து விட்டவங்களை நம்புங்க, அவங்க நம்பிக்கையை காப்பாத்துங்க, கம்பெனியை நம்புங்க, ஒட்டு மொத்தமா 100% நம்பிக்கையோட டிராவல் பண்ணுங்க. வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த சரித்திரத்திலேயே சாதனை படைக்கக்கூடிய மிகப்பெரிய மாவீரனா ஒவ்வொருத்தரும் சர்வ நிச்சயமா வர முடியும், சர்வ நிச்சயம் முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது.